ஒரு கேவலமான அரசாங்கம் என்பதற்கு இதுவே உதாரணம். ஒரு நாட்டில் சட்ட ஒழுங்கு பேணி காக்க வேண்டும். சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்தா தான் மக்கள் பாதுகாப்பா இருக்க முடியும். ஆனா இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்குக்கு டிஜிபியோட நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. ஒரு டிஜிபிக்கு ஓய்வு பெற வேண்டும் என்றால் அந்த ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே அதில் யாரெல்லாம் தகுதியான டிஜிபி பட்டியல மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்பி அந்த யூபிஎஸ்சி அதில் 3 பேர் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பி அதில் ஒருவரை மாநில அரசாங்கம் டிஜிபியை நியமிக்கணும். 6 மாசம் ஆச்சு, போடவே இல்லை. பிறகு அதுக்கு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க சட்ட ஒழுங்கு. அவருக்கு உடம்பு சரியாத உடல்நிலை சரியாம மருத்துவமனைக்கு போயிட்டார். அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இப்படிப்பட்ட திறமையில்லாத அரசாங்கம் தேவையா? ஏங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியாத கையிலாகாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் பேசின பதில் இல்ல, பல பொதுக்கூட்டத்தில் பேசின இதுவரைக்கும் முழுமையான பதில் இல்ல. ஆக நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று.